வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயாதிர்மிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது அதுதான் 2 நாளாக பேசுபொருளாக இருக்குது. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். முதல்ல அங்கே என்ன சம்பவம் நடந்தது, அதில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்ட்டு ஒரு பிரியாணி கடைக்காரரை கைது பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தரை தேடிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது சார் அடிப்படையில்? அதாவது என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 182 ஏக்கர். அது 182 ஏக்கர்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் நடந்தே போக முடியாது. நம்ம கூட ஒரு டைம் உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வந்தோன்னா திருப்பி உள்ளே போக முடியாது, அளவுக்கு டிஸ்டன்ஸு. அது வந்து ஒரு வேஸ்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பெரிய ப்ரைம் பில்டிங்கு, என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே நீங்கள் போகிறது, லேப் இப்படின்னு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கூட இருக்காது. 20-25% தான் அந்த லேண்ட் ஏரியாவில். 20% கூட இருக்காது. 180 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செக்யூரிட்டி ஃபுல்லாகவே அவங்க யூனிவர்சிட்டியில் சம்பளம் கொடுக்குற செக்யூரிட்டி தான் போட்டிருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லூரிகள் யூனிவர்சிட்டியிலலாம் போலீஸை உள்ளே விட மாட்டாங்க மாணவர்களை. போலீஸ் வந்தால் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இதாக அவமானமாக நினைப்பாங்க. ஏதோ போலீஸ் கேம்பஸ் உள்ளே வரணும் அப்படின்னா பிரின்ஸிபாலை கேட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரியோ, அனுமதி இல்லாமல் காவல்துறை உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரியான எல்லா கல்லூரிகளில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ போலீஸ் வந்து இது பண்ணோன்னா மாணவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதுக்காக இருக்கும். இதை பயன்படுத்தி கொண்டு உள்ள மாணவர்கள் அந்த வயசில் அப்படி சேட்டை பண்ணுறது, போகிறது வர்றது எல்லாம் எல்லா கல்லூரியில் இருக்கிறது தான். இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டில், போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த பொண்ணு. யூனிவர்சிட்டியோடைய அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, பெண்களுக்கான இந்த பணிகள் இதெல்லாம் அந்த கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. நாடு ஃபுல்லாக தான் போலீஸ் இருக்குது. அதுக்காக இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்க, இல்லை ஆண்கள் இருக்காங்க. ஆண்களே வச்சுங்களேன், ஒருத்தன் 10 பவுன் செயினை போட்டு பட்டன்லாம் திறந்து விட்டுட்டு இருட்டுக்குள்ளே நைட்டு 1 மணிக்கு நடந்தான்னா என்ன ஆகும்? செயின் அதிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம அதாவது முதல்ல மனிதர்கள் வந்து பொதுவாக பார்த்தா நம்ம பாதுகாப்பை முதல்ல நம்ம தான் உறுதி செய்யணும். நம்ம தான் நமக்கு முதல் பாதுகாப்பு. ஏன்னா அதற்கு அப்புறம் தான் நம்ம பெண்ணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியோ, சித்தப்பாவோ, மாமாவோ, கூட வர்றவனோ இருக்க முடியும். முதல்ல நமக்கு நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். நமக்கு நெருங்கியவர்கள் பாதுகாப்பாக இருந்து கூட அதுக்கப்புறம் தான் அது அந்த பகுதி, அந்த வாட்ச்மேனு, அதுக்கப்புறம் போலீஸு, அதுக்கப்புறம் அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, உலகம், இப்படி போகும். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படின்னா, அப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டினா அது சின்ன பில்டிங்லாம் கிடையாது. பாலியல் வன்முறை சீண்டலுக்கு கோயிலில் பண்ணலையா ஒருத்தன்? கோயிலில் பூசாரியாக இருக்கவன், அவனை நம்பி தான் அந்த கோயிலையும் கருவறையும் கொடுத்துருக்காங்க. அவன் பெண்களை கூப்பிட்டு போய் பண்ணலையா? அதனால் இந்த இது வந்து கலைஞர் வந்து அப்போயே எழுதியிருப்பார். கோயில்கள் என்பதற்காக நம்ம இருக்கல, இது கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதுன்றக்காக தான் எழுதியிருக்கேன். ஆனால் கோயிலில் நடந்துட்டு தான் இருந்தது. எப்படி நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிறவனே பரிகார பூஜை சொல்லுவான் பெரிய கோயில்களில். அந்த பண்ணையார் முதலாளிகள்கிட்ட ஒரு பொண்ணை வந்து அடிக்கடி கோயிலுக்கு வருதுன்னா, அதுக்கு வந்து ஒருத்தனை வச்சு, இவனை வச்சு, நீ இதை பண்ணணுமா, வெள்ளிக்கிழமை விளக்கேற்று வந்து 6 மணிக்கு மேலே, 6 to 7:30 அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவள் கரெக்டாக வரும்போது அவளை கடத்திட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள். அதான் திரைப்படங்களில் வந்திருக்கு, பல்வேறு பதிவுகளில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது முதல்ல நம்ம தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்துக்கணும். இந்த பொண்ணு இன்னொரு பையனும் அங்கே இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவன் லவ்வராக என்னன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்க அரசியல் சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு லவ்வர்னு சொல்லலான்னு வாங்கி, லவ்வரை எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லலான்னு வாங்கி, கலீகின்னு வாங்கி, கிளாஸ்மேட்டு இப்படி வேணாலும் சொல்லலாம். அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இங்கே போயிருந்துருக்காங்க. இந்த கல்பிரேட் இருக்கான்ல, இவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படி வரான் அப்படின்னா, செக்யூரிட்டிலாம் தடுப்பான்ல. இப்போ நீங்களே போனீங்கன்னா கோட் ஷூட் போனால் கூட விட மாட்டான். காரில் போனீங்கன்னா யார் சார் எங்கே வரீங்கன்னு கேட்பான். ஆனால் இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் எப்படி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அங்கே பிரியாணி கடை போட்டிருக்கான். இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பான். சில செக்யூரிட்டிகளை உள்ளே இருக்கிற ஆளுங்களாம் உள்ளே போனால் டக்குன்னு போயிட்டு வர்ற மாதிரி. ஏன்னா பக்கத்துலேயே அந்த ஏரியாவில் இவன் போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அந்த ரோட்டு கடைக்கு தான் போவான், பழகிடுவாங்க. அப்போ எங்கே இருக்கான் அவன், இந்த இதில் செக்யூரிட்டியாக இருக்கான் அந்த கல்பிரிட்டுன்னு தெரியும். ஸோ அவனை வச்சு உள்ளே போயிடுவாங்க. அசால்ட்டாக அப்புறம் தெரிஞ்சவர் தான், கடை போட்டிருக்கவர் அவர். அதாவது மாணவர்களை உள்ளே விட மாட்டான் செக்யூரிட்டி, வெளியிலேருந்து வரக்கூடிய இப்போ முக்கியமான ஆட்கள் விட மாட்டான். ஆனால் கல்பிரிட்ஸை உள்ளே விட்டுருவான். கேட்டால் அவர் இங்கே கடை போட்டிருக்காரு, இங்கே தான் பான்பரா கடை வச்சுருக்காரு,
இங்கே தான் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கான்னு விட்டுருவாங்க. இது யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அதை வச்சு தான் இவன் உள்ளே போயிருக்கான். இவன் உள்ளே போய் இவனோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி பெண்களை, கல்லூரி மாணவிகளை என்ன டார்கெட் போட்டு மிரட்டினா இது ஈஸியாக பணிஞ்சிருவாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க, இங்கே என்ன ஆட்டம் போடுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியாது. இங்கே போடுற ஆட்டங்கள் இருக்காங்கன்னு இருந்தால் அது வீடியோ போச்சுன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, இதை அவங்க பேரண்ட்ஸுக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்றத பயந்துருங்க. பிள்ளைங்க பயந்துட்டு சரி அப்படின்னு காம்ப்ரமைஸாக போகிற மாதிரி தான் இதில் என்ன பண்ணியிருக்குன்னா, அவன் வந்து இது பண்ணியிருக்கான். இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டோன்னே இல்லை நான் பீரியட்ஸ் எனக்கு அப்படின்னோடனே ஓரல் செக்ஸ் பண்ண வச்சுருக்கேன். வச்சு வீடியோ எடுத்துகிட்டு நீ போய் சொன்னேன்னா உன்னை வந்து இவன்கிட்ட சொல்லிடுவோம், பிரின்ஸிபால்கிட்ட சொல்லிடுவோன்னே இது பயந்துருக்கான். இதில் இன்னொரு பெரிய கொடுமை கூத்து என்னென்னா, அந்த கூட இருந்தேன் ஓடி போயிருக்கான் பாருங்கள். வந்தவன் ஒரு ஆம்பளை, ஒருத்தன் வந்திருக்கான். 2 பேர்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இல்லை ஒருத்தன் தான் வந்திருக்கான், அவன் தான் வீடியோ எடுத்திருக்கான். இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான்னு இவங்களா ஒன்று கிளப்பி விட்றான். ஏன்னா இப்போ இதில் என்னென்னா, இதில் ஒரு அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டைட் ஆக்கணும். போலீஸ் வந்து திறம்பட செயல்பட்டு 5 மணி நேரத்தில் ஆளை தூக்கிடுச்சு. எந்த எவிடன்ஸ் இல்லாமல் இவனை தூக்குனதெல்லாம் மிகப்பெரிய சாதனை அது. ஏன்னா இவனுக்கு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே டச்சு கிடையாது. ஏன்னா இவன் வந்து ரெகுலராக இருக்கிற ஆள் கிடையாது. அப்படி இருந்து இவனை கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி போலீஸ் தூக்கியிருக்குன்னா அது போலீஸோடைய இதை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அப்போ ஆளை பிடிச்சிட்டாங்கன்னொடனே இவங்களால தாங்க முடியல அரசியல் பண்ணுறதுனால. இதை வச்சு நம்ம இழுக்கலாமே, அந்த கல்கத்தா சம்பவம் மாதிரி இழுத்து பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி திமுக அரசை கலைக்கிற அளவுக்கும் அது கெட்ட பேர் ஏற்படுத்துகிற அளவுக்கு மக்கள்கிட்ட பண்ணணுன்றது தான் இவங்களோட பிளான். புரியுதா உங்களுக்கு? அந்த பிளானை வந்து உடச்சி விட்டுருச்சு போலீஸ். உடனே அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ணுறான், இன்னொருத்தர் இருக்கான் அவன் ஃபோன் பண்ணான்னு இவங்களா கிளப்பி விட்றாங்க. அவங்க ஒரு மீடியா டீம் ஒன்று வச்சுருக்காங்க. டிவியிலேருந்து எல்லாத்தையும் அவன் கவுண்டர் குரூப் வச்சுருக்கான், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அவன்லாம் இதை பிரேக்கிங்காக போட்டு ஸ்க்ராலிங் போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னொரு நபர் தொடர்பா, போலீஸ் செய்த பயங்கரம், போலீஸுக்கு வந்து அதிர்ச்சி, போலீஸ் ஏன்டா அதிர்ச்சி ஆகுது? ஒரு டிவியில் போடுறான் போலீஸ் அதிர்ச்சி, மேலும் 2 நபர்களா, இப்படிலாம் போட்டு இதை பெரிய இஷ்யூ ஆக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வரணும். அதுக்காக தான் இவன் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? என்னடா நடக்கும், எல்லாம் ஒன்றில் இவங்களை கவுத்தி விட்டுறணும்னு சொல்லி. ஸோ இதை பிடிச்சி இழுக்கலான்னு பார்த்தா போலீஸ் வந்து இந்த கர்மத்தை தாண்டா போய் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னு பிடிச்சிச்சு. ஆளை பிடிச்சிட்டாங்க. ஆளை பிடிச்சோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலங்காத்தால் போராட்டம் ஈராட்டம்னு வந்து என்னத்தையாவது ஒன்று பண்ணி நாடு முழுவதும் இதை அசிங்கமாக்கணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நீங்கள் யூபி எடுத்துட்டிங்கன்னா, எம்பி எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஆளும் மாநிலத்தில் கேடு கெட்ட அளவில் இருக்குது. ரொம்ப அதாவது மனிதர்கள் இங்கெல்லாம் எப்படா வாழ்கிறான்ற மாதிரி இருக்காத நம்மளே அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த கொலாச்சண்டையில் இந்த அசிங்கமாக பேசி விடுவாளுங்க. இந்த தேர்ட் ரேட்டான பொம்பளைங்க இருப்பாளுங்க. அவள் என்ன பண்ணுவாங்க, நல்ல குடும்பத்து பொம்பளைங்களே அசிங்கமாக பேசினோன்னே குடத்தை எடுத்துகிட்டு நீ பிடிச்சிட்டு போமான்றாங்க. அந்த மாதிரி தேர்ட் ரேட் அரசியலை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபிக்காரன் இந்த தமிழிசை போன்றவர்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எதாவது ஒன்று பண்ணணுன்னு இருக்காங்க. இவ்வளவு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது, பட் சிசிடிவி ஒர்க் பண்ணலன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் கூட எழுப்புறாங்கல்ல. நாங்கள் 8 வாயிலோ இல்லை அதுக்கும் மேலே இருக்குது, யூஸ் பண்ணுறதே 8 கேட்டு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3-4 கேட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடம் ஒரு கேள்விக்குள்ள, அதில் வர்றது போகிறது நோட் பண்ணுறது லெட்ஜர் அதெல்லாம் வச்சு ஒரு இல்லை நோட் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்போ எவன் நோட் பண்ணுறான்? நீங்கள் சிங்கப்பூரில் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு க்ரைம் பண்ணுறீங்க ஏர்போர்ட்டில் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து போட்டில் வந்து போனீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா பை ரோடு வந்து மலேசியாவுக்குள்ளே போயிடலாம், பை சி வந்து இந்தோனேஷியாவுக்குள்ளே போகலாம், மலேசியாவுக்கும் போகலாம், தாய்லாண்டுக்கு போகலாம். சரியா? ஆனால் எவனுமே தப்ப முடியாது. நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு க்ரைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிசிடிவி நாய் மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணும். எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக நீங்கள் போய் வண்டி ஏறுறதுக்குள்ளே போலீஸ் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்குள்ளே உங்களை போலீஸ் தூக்கிடும். 3 கிலோமீட்டரில் போலீஸ் தூக்கிடும், இல்லை 5 கிலோமீட்டரில் தூக்கிடும். அந்த நாட்டை விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நடந்து எங்கிட்டு போய் காரில் போய் அதில் போய் இது பண்ணால் காருக்குள்ளே இருக்கும். உங்களை வளைச்சி இப்போ போட்டுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பிடிச்சிருவான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி செட்டப் இருக்குது. ஒரு சர்வதேச அளவில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வைசராக ஒரு ஸ்ரீராம் கிருஷ்ணனை தூக்கி போட்டிருக்காங்க அமெரிக்காவில். இதே யூனிவர்சிட்டியில் படித்தவன் அவன் அமெரிக்காவில் போய் அப்படி இருக்கான். அப்போ நீ கையால் ஆகாதவனை பதவியில் போட்டு வச்சுருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் கவர்னர் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீ போடுறீங்க, டீன்னு போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, அந்த கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? ரிஜிஸ்ட்ராருக்கு என்ன வேலை? அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன வேலை? இதெல்லாம் முதலமைச்சர் வந்து டேபிள் போட்டு ஸ்டூல் போட்டு வாசலில் உட்காந்து பைனாக்குலர் வச்சு பார்க்க முடியுமா? முட்டாள்தனமாக இல்லை உங்களுக்கு பேசுகிறதுக்கு? இதெல்லாம் பற்றி அரசியல்வாதி தான் பேசுகிறான். வந்து இப்போ சோத்துக்கு இது இல்லாமல் வழி இல்லாமல் பேசுகிறது கூட பரவாயில்ல. இவன் பதவி வெறி பிடிச்சி அரிப்பு எடுத்து போய்
பல லூசுகள் இன்றைக்கி ஒரு லூஸெல்லாம் காலைல போராட்டம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அவங்க அரிப்பெடுத்து பண்ணுறாங்க, அவன் பதவி அரிப்பெடுத்து பண்ணுறான். உங்களுக்கு என்ன கொல்லன்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களுக்கு சிசிடிவி வேலை செய்யலை, இவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவிகள் வர்றாங்க. இங்கே சிசிடிவியை வந்து சிசிடிவியை கரெக்டான இடத்துல வச்சு வேலை செஞ்சாலே இந்த மாதிரி முள்ளுப்புல ஒதுங்கிறதும் குறையும், கல்பிரிட்ஸ் உள்ளே வர்றதும் குறையும், தவறு நடக்கிறதும் குறையும்ல. சிசிடிவியே வேலை செய்யாமல் என்னையா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுறான், இவனை எப்படியா விட்டான்னு பேரண்ட்ஸை விட மாட்டான், ஒரு கல்பிரிட் எப்படியா செக்யூரிட்டி விட்டான், யார் எந்த கேட்டில் நடந்துச்சுன்றதை துல்லியமாக தூக்க முடியும். சிசிடிவி வேலை செஞ்சிச்சுன்னா எந்த செக்யூரிட்டி எந்த கேட் வழியாக வந்தான், எந்த பகுதி வழியாக வரான், புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வால்பாறையெல்லாம் வீட்டில் சிசிடிவி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி உள்ளே வந்துடும். சரி வேலி போட்டு வச்சுருக்கோம், கதவை போட்டு வச்சுருக்கோம், இதையும் தாண்டி எப்படா வேலிக்குள்ளே புலி வருதுன்னா அது ஏதோ ஒரு ஓட்டக்குள்ளே வரும்ன்றத சிசிடிவியில் பார்த்தா தான் தெரியும். ஓ இதுக்குள்ளே வருதா, இப்படிலாம் ஜம்ப் பண்ணுமா புலின்றத எதில் தெரியும்னா சிசிடிவியில். அந்த மாதிரி நம்ம வைக்கிற இடத்துலலாம் வச்சுருந்தேன்னா சிசிடிவின்ற ஒரு பயத்தில் ஒரு நாய் உள்ளே வராது, புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து மாணவர் மாணவிகள் பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து ஒரு மாணவி தப்பு செஞ்சுட்டான், இது பண்ணிட்டான், தப்பு நடந்துருச்சுன்றது வேறு. மீதி மாணவிகளுக்கு ஏதாவது நடந்தாலோ, மாணவிகள் பிற வந்து படிக்கிறதுக்காக வந்து இருக்க மாணவிகளுக்கு பாதிப்பு நடந்தாலும் யார் பொறுப்பு அதுக்கு? அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எதுக்கு எடுத்தாலும் நீ ஆட்சியாளர் முதலமைச்சர் வரல, போலீஸ் வரலன்னா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு போலீஸை போட்டு அனுப்ப முடியும்? இந்த லூசு சொல்லுது போராட்டத்தில். எனக்கு 4 போலீஸ் இருக்கீங்களே, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவி பின்னாடியே போலீஸ் கூட என்ன AK-47 வச்சுட்டு அலைய முடியும்? நீங்கள் ஆள்ற ஸ்டேட்டில் நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இது மாதிரி பதவி வெறி பிடிச்சி போய் எதை தூண்டி விடணும், எதை இது பண்ணணும், எந்த மேட்ரை வந்து ஹைலைட் பண்ணணும், உனக்கு தேவை என்ன? தப்பு நடந்துட்டு தான் இருக்கும். மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே வந்து மிருகத்தில் புத்தியிலேருந்து மாறி தான் படிப்பறிவு நாலேஜெலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு முழு மனுஷனாகவே மாறுவான். அந்த மாதிரி மிருகங்கள் லட்சக்கணக்கான மிருகங்கள் இந்த நாட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாடுன்னு இல்லை, ஆந்திரான்னு இல்லை, கர்நாடகா. சட்டம் ஒழுங்கு தான் அதை டைட் பண்ணும், சரியா? அப்படி தான் இங்கே வச்சுருக்கு. உன் ஊரில் 100 குற்றம் நடக்குதுன்னா உன் ஆட்சியில் இது வந்து ஒரு குற்றம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஹைலைட் பண்ணி நீ பண்ணுற அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற? உனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்த மாநிலங்களில் நீ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு பொம்பளை நிம்மதியாக இல்லையா இங்கே மணிப்பூரில்? உத்தரப்பிரதேசில் யார் நிம்மதியாக இருக்கா? இந்த போலி டாக்டர் சந்தையாக பிடிச்சிருக்காங்க. குஜராத் 35 டாக்டர் வரிசையாக கோட் ஷூட் இது போட்டிருக்கான், ஒருத்தன் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கான், அப்படியே பிடிச்சிட்டு வருது போலீஸு. இவங்க அங்கே இருந்தாங்க உன் ஆட்சியில் 20 வருஷமாக உன் தானே ஆட்சியில் இருந்தார். யூனிவர்சிட்டி மாதிரியே அடிச்சு ஆமாம், யூனிவர்சிட்டி மாதிரி அடிச்சு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டிங்கன்னா அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள்லாம் பாருங்கள் படிப்பறிவு இல்லாத நாய்க்கெல்லாம் காசை வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டை வீட்டுக்கே அனுப்பிடுறோம். வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வர வேண்டியதில் பாலியல் வன்கொடுமை நடக்காதில்லை. இப்படி சொல்ல வரியா நீ? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கூமுட்டைங்க ஏதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது பிரச்சனைக்கு தீர்வுன்றது இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும், எவனையா கவுத்தி விடணும், யார் மேலேயா குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கம். வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவருடைய பெயர் அட்ரஸ் உட்பட லீக் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதை எப்படி அலோவ் பண்ணாங்க? ஏன்னா பொள்ளாச்சியில் அதுக்கு முன்னாடி இப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய இது வந்த பிறகு அதை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னா அப்போ இதுவும் அப்படி தானேங்கிற ஒரு கொஷனும் ரைஸ் பண்ணுறாங்க. அதை பிளர் பண்ணிட்டாச்சும் ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல. சில மீடியாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியாஸ் சோஷியல் மீடியா மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இது வந்து தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் போடக்கூடாதுன்றதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட ஃபோட்டோவை போடுறது, இந்த மாதிரி அட்ரஸை போடுறதெல்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய குற்றம். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காமல் பேசிக்கிட்டே இருந்து என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் நடந்த கொடுமை வீடியோவே ரிலீஸ் ஆச்சு. இந்த பச்சளை பிடிங்கி பழனிசாமி என்ன பண்ணார் அப்போ? புரியுதாங்க? இந்த தமிழிசை என்னன்னா தேரடியில் உருளுனா வந்து கொலையடியில் வந்து உருண்டுக்கிட்டு இருக்க மூதேவின்ற மாதிரி ஒரு படத்தில் வரும். அந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் நடக்கிற அக்கிரமம் அட்டகாசம் டுபாகூர் வேலையை காட்டிக்காமல் இங்கே வந்துட்டு கொலையடியில் மொழியை பிடிச்சி பறந்துக்கிட்டு கிடக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டுபாகூர்கள்லாம் என்னத்தை இது பண்ணுறது, என்னத்தை சொல்கிறது? உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.